ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரே அனிமல்ஸ் டாக்ஸ் மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸையும் காப்பாற்றுற பொறுப்பு வந்து ஹியூமன்ஸான நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது ஃபுட்டாக இருந்தாலும் சரி, வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை மெடிசன் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்படி நிறைய எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியாது. ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே நம்ம வாட்ரு ஃபஸ்ட்டு பேசிக்காக வாட்ரு வைக்கணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வைக்கணும். இப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் மட்டும்தான் செய்கிறோம். எல்லாருமே பார்க்குறவங்க செய்யணுன்றது தான் என்னோடய விருப்பம். நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. வானம் வந்து இதை நான் என்னோடய தாட்ஸை தான் ஷேர் பண்ணுறேன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. இதில் நடுவில் நம்மளாம் இதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்தனியாக ஒரு 10 டாக்ஸ் 20 டாக்ஸை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்று அடாப்ட் பண்ணலாம், இல்லைன்னா வெளியே இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நம்ம தண்ணியும் ஃபுட்டும் வைக்கலாம். அதுவும் ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண வேணாம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் மிச்சத்தை வைக்கலாம். இப்போது நிறைய ரெஸ்கியூவர்ஸ் நிறைய ஏரியாவில் நிறைய ஊரில் இருக்காங்க. திருச்சியில், சேலம், ஈரோடு, சென்னை. நாங்கள் சாரீ பிஸ்னஸ்க்காக அவுட் ஸ்டேஷன் போக வேண்டிய ஒர்க்கும் இருக்கும். அதில் நாங்கள் நைட்டு 2 o'clock வந்தால் கூட இவங்களுக்கெல்லாம் குக் பண்ணி சாப்பாடு வச்சதுக்கப்புறம் தான் எங்களால் தூங்கவே போக முடியும். ஏன்னா எல்லாருமே எங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இது வந்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நல்ல எல்லாத்துக்கும் சர்வீஸ் செய்யணுன்ற மனசு இருக்குது. அந்த மனசோட இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கஷ்டப்பட்டு மீன்ஸ் எங்களை வருத்திக்கிட்டு. ஆனால் மற்ற மக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரீட்டில் வந்து எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. இது டாக்ஸ்க்கெலாம் ஃபுட்டு வைக்கிறோன்னா அது நல்லது வந்து சேரும். இதெல்லாம் குட் டீட்ஸ் தான். இன் ரிட்டர்ன் கடவுள் கொடுப்பாங்க. இதில் இப்போல்லாம் மக்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ஒன்று யாருக்காவது ஹியூமனுக்கே ஒன்று செஞ்சோம்னா இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்து தான் செய்கிறாங்க. இன் ரிட்டர்ன் டாக்ஸ்க்கு அனிமல்ஸ்க்கு நம்ம செய்கிறது இன் ரிட்டர்ன் காடு தான் தருவாங்க. டாக்ஸ்க்கு எதுனாலும் நாங்கள் தான் பார்த்துக்குறோம். இது ஏன்னா நம்மளுக்கு வந்து மனசு இருக்குது, கேட்க மாட்டேங்குது, தூக்கம் வரல, இவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா எங்களுக்கு தூங்கவே முடியாது. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணதுக்கு இவங்க நல்லா தூங்கி சாப்பிட்டா தான் எங்களுக்கே தூக்கம் வருது. ஆனால் மற்றவங்க எல்லாருமே கூலாக இருக்காங்க. இதை நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னே எனக்கே தெரில. அடுத்த ஜென்மத்தில் எல்லாருமே ரீரைட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக காட் நம்மளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எங்கள் மக்களுக்கு எனக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு கதவை தட்டி ஹாலிங் பெல் அடித்து இதெல்லாம் மனசில் பட்டதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லைன்னா ஏரியா என்ட்ரன்ஸில் ஒரு மைக்கை வச்சு அனௌன்ஸ் பண்ணவும் முடியாது. இதெல்லாம் அதனால தான் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் சொல்கிறது நிறைய பேர்த்துக்கு ஓகேனா எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு யூனியன் இருக்கணும். இவன் வந்து சிட்டு எங்கள் அடாப்டட் டாக் தான். வெளியே கேட்டு திறந்தோன்னே வெளியே சுற்றிட்டுருக்கான். நாங்களும் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறோம். எல்லாமே இண்டிவிஜுவல் தான். எங்களுக்கு வந்து பெடிகிரி இருந்தால் நிஜமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் இந்த போஸ்ட் எங்கேருந்து போடுறேன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் இது வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் அட்மிட்டட். இது வந்து சும்மா சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. என்னோடய லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும்ல. அது மாதிரி எல்லாருமே ஹெல்த்தியாக தான் இருப்போம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் டைம் சரியில்லைன்னா ஹெல்த் இஷ்யூ வரும். அந்த ஹெல்த் இஷ்யூ எனக்கு இருக்குது. இப்போ கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வாட்டர் பால் வந்து எத்தனை சர்வெண்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம தான் அதை ஃபில் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒன்லி டாக் லவர்ஸ்லாம் இல்லை, அனிமல் லவர்ஸ். எங்களுக்கு ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம். நாங்கள் வந்து அனிமல்ஸ்க்கு அகென்ஸ்டாக எந்த விஷயமும் பண்ண மாட்டோம். லெதரில் நாங்கள் எந்த ஸ்லிப்பர்ஸோ ஹேண்ட்பேக்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா
எங்களை சுற்றி எல்லா அனிமல்ஸோடையும் வாழ்கிற வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. ஹியூமன்ஸை விட அனிமல்ஸ் வந்து ரொம்ப கைண்டு. இது வந்து எங்களுக்கு என்னென்னா, ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் இருந்தால் எப்படி இருக்குமோ பீஸ்ஃபுல்லாக, அது மாதிரி நாங்கள் சிட்டியில் இருக்கோம். சிட்டிலே வில்லேஜ் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் ஏரியாவில் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா நாங்கள் வந்து ஐசோலேட்டட். எந்த ஹியூமன்ஸ்கிட்டையும் நாங்கள் பேச முடியாது. ஏன்னா மற்றவங்க எல்லாமே அனிமல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்காங்க. அகெயின்ஸ்டாக இந்த சென்ஸ் எல்லாம் தப்பாக எடுத்துக்கிட்டு நீங்களாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. யாருமே ஹெல்ப் பண்ணாதனால எங்களுக்கு யார்கிட்டையுமே பழக எங்களுக்கும் விருப்பம் இல்லை. நாங்கள் அனிமல்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுனால எங்கள்கிட்டையும் யாரும் பேசுகிறதோ, நம்ம ஒரு நல்லது செய்கிறோன்னா ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு புரியல நாங்கள் என்ன செய்கிறது. அனிமல்ஸ்க்கு செய்யணுன்றது எங்களோட விருப்பம். அவங்களுக்கு வந்து ஏன் செய்யணும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, இல்லை என்னமோ கஷ்டப்பட்டுட்டு போகுது, கண்ணில் பார்த்துட்டு போவாங்க. இது ஜென்ரலாக நடக்கிறத தான் நான் ஷேர் பண்ணுறேன், இல்லாததை நான் சொல்லலை. அந்த மாடுக்கு வந்து நாங்கள் வாழைப்பழமும் தருவோம். நம்மளை சுற்றி அனிமல்ஸ் இருக்குதுன்னா அது எல்லாமே பாசிட்டிவான சைன் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கெலாம் இல்லை, எங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கன்னா அது பாசிட்டிவ் வைபாகவே இருக்காது. ஹியூமன்ஸ் வந்தாலே சொல்கிறேன், அது ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நெய்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவ் சைனாகவே இருக்காது. ஏதோ ஒரு ஜெலசினஸ் வந்துடும், இல்லைன்னா அவங்களால கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஆனால் இத்தனை அனிமல்ஸ் எங்கள் கூட இருக்கிறது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். ஒரு அனிமல் வந்து நம்ம வீட்டை நம்பி வீட்டு வாசலில் வந்து உட்காருதுன்னா அது நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை. அது எந்த அனிமலாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை ஹார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்றதெல்லாம் நம்பி தான் அவங்க வந்து நம்ம வீட்டு வாசலை தேடி வராங்க. அதை விட்டுட்டு எல்லோரும் சும்மா நிறைய வீடியோலாம் பார்க்குறோமா, வாட்டர் பாட்டிலில் ப்ளூ கலரில் இங்கு மாதிரி ஏதோ ஊற்றி அனிமல்ஸ் வந்து உட்காரக்கூடாதுன்னு நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுக்குன்னே தெரில. ஆக்சுவலாக அனிமல்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் வைப்பு தான். இதை மக்கள் எல்லாருமே எஜுகேட்டட். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் 90s கிட்ட இருக்கப்பறம் என்விரான்மெண்டல் சயின்ஸும் சோஷியல் அது பின்ன என்விரான்மெண்டல் சயின்ஸும் மாரல் சயின்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ எல்லாமே நடத்தினாங்க, லெசன்ஸ் இருந்தது. நம்ம அனிமல்ஸை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் இருக்கானே தெரில. அப்புறம் பொல்யூஷனை பற்றியும் நிறைய டீச் பண்ணியிருக்காங்க சயின்ஸில். நம்ம ஸ்கூலில் கிட்ஸாக இருக்கப்போ அதெல்லாம் படித்து தான் வளர்ந்துருக்கோம். சில பொல்யூஷனை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபேக்ட்ரியில் இல்லைன்னா வெஹிக்கிள், இதெல்லாம் பொல்யூஷனை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ஆனால் கிராக்கர்ஸோட பொல்யூஷனை ஸ்டாப் பண்ணலாம் நம்ம நினச்சா. நம்ம வாங்காமல் பர்ஸ் பண்ணாமல், இத்தனை அனிமல்ஸ் நம்ம சுற்றி இருக்காங்க. பேர்ட்ஸ் இருக்காங்க, பீகாக் இருக்காங்க, கவு கோட்டு எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருமே நேச்சரை வந்து சமாளிச்சிருவாங்க. மழை, வெயில், புயல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் இந்த கிராக்கர்ஸ் வந்து அவங்களுக்குலாம் ஒரு நைட் மாதிரி தான். நம்மளுக்கு அது ஃபன், அவங்களுக்கு அந்த அனிமல்ஸ்க்கு வந்து இது ஃபன் கிடையாது. எப்படியும் நம்ம காசை கரியாக்குறோன்னு முடிவு பண்ணிட்டோம். காசை கொளுத்த முடியலன்னு அதை பட்டாசாக வாங்கி அதுவும் ரொம்ப சத்தமாக பக்கத்தில் எல்லா அனிமல்ஸுக்கும், இத்தனைக்கும் டாக்ஸ் எல்லாமே ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்காங்க. எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கணும். மக்களுக்கு வந்து எப்படி எந்த ஸ்கூலில் எந்த கிளாஸில் இல்லை என்ன சப்ஜெக்டில் இதெல்லாம் எடுத்தால் புரியும்னு தெரில. காலேஜ் படிக்கிற பசங்க தான் சரம்லாம் வெடிப்பாங்க, ராக்கெட்லாம் வெடிப்பாங்க. அனிமல்ஸ், பேர்ட்ஸு இத்தனையும் இருக்காங்க. அந்த பேர்ட்ஸ்க்காக நாங்கள் வந்து வச்சுருக்கோம். மார்னிங் வந்து பேர்ட்ஸ் வரும். இத்தனை யோசிக்கிறோம் நம்ம. மக்கள் எல்லோரும் எப்படி யோசிப்பாங்கன்னே எங்களுக்கு தெரில. முடிஞ்ச அளவுக்கு கிராக்கர்ஸ் வாங்காதீங்க, பர்ஸ் பண்ணாதீங்க. காசு இருக்குன்னா 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. எங்களுக்கு வந்து பெடிகிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பண்ணுறேன், நான் மட்டும்தான் ஃபீட் பண்ணுறேன். பெடிகிரிக்கு ஆல்ரெடி 1200 கையில் இருக்குது. இன்னும் ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் ஈச் 100 இல்லை ஈச் 10 போட்டால் கூட ஓகே தான். நான் ஏன் இதை போஸ்ட் பண்ணுறேன்னா சிம்பத்திக்காக போஸ்ட் பண்ணல.
என் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே இங்கே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் டாக்ஸை சர்வ் பண்ணுற எங்களுக்கும் ஒரு பேட் டைம், எங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். இந்த ஹெல்த் இஷ்யூஸில் நாங்கள் குக் பண்ணி நிறைய டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ண முடியாது. எங்களை நம்பி வீட்டில் இருக்காங்க டாக்ஸு. இத்தனைக்கும் குட்டி போட்ட டாகும் பசியில் தான் இருக்காங்க, சிக்கான டாக்ஸும் பசியில் தான் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஈச் 10 நீங்கள் போட்டால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் டாக்ஸ்க்காக நீங்கள் போடுறதுல எதுவுமே எங்கள் ₹1 கூட எங்களுக்கு கிடையாது. ஏன்னா காட் எங்களுக்கு ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நான் எங்கள் பிஸ்னஸ் ரன் ஆகுது, சாரீ பிஸ்னஸ். ஸோ க்ராசரி ஷாப்பும் இருக்குது. ஸோ இதில் வர ஏர்னிங்ஸ் நாங்கள் எங்களோட செலவுக்கு அது போதும். நீங்கள் ₹1னாலும் சரி இல்லை ₹10னாலும் சரி எல்லாமே பெடிகிரிக்கு, டாக்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பெடிகிரிக்கு தான் போகும். ஏன்னா மந்த்லி 2700 எங்கள் இண்டிவிஜுவலால் அஃபோர்ட் பண்ண முடியாது. எங்களுக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸு, நிறையா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸு, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் எங்கள் மணியில் நாங்கள் பார்த்துக்குவோம். ₹1 கூட உங்கள் மணி எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். சில பேர் நம்பலாம், சில பேர் நம்பாமல் இருக்கலாம். நாங்கள் கர்மாவை நம்புகிறோம். ஸோ உங்கள் மணி நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம்னு நீங்கள் நினச்சின்னா கர்மா எங்களை பார்த்துக்கும். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு மனசாட்சி, அப்புறம் கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் என்ன சொல்கிறது, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ப்ளீஸ் டாக்ஸ்க்காக பெடிகிரிக்கு ₹1000 1200 கையில் இருக்குது. இது எங்களுக்கு மந்த்லி. ஏன் நான் பெடிகிரி மென்ஷன் பண்ணேன், என்னால் ருட்டீனாக குக் பண்ண முடியல. ருட்டீனாக நம்ம ரைஸை வடித்து ரைஸை வச்சு மட்டன் சிக்கன்லாம் வாங்கி, ஏன்னா நாங்கள் ஃபுல் டைமாக நாங்கள் இது ப்ரொஃபஷ்னலாக எங்கள் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு டெடிக்கேட்டடாக நாங்கள் இதில் இல்லை. எங்கள் பிஸ்னஸ்க்கு நடுவில் இருக்கிற டைமில் அதுதான் நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம். இது எங்களோட சர்வீஸ். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹேண்ட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈச் 10 ரொம்ப ஈஸி. நம்ம வேஸ்ட் பண்ணுற மணி எத்தனையோ இருக்குது. நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்கவுங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு, அவங்க ஃபேமிலியும் கெடுத்துக்கிட்டு, அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, அது எல்லாமே அவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு ₹10 எடுத்து இவங்களுக்கு கொடுத்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், டாக்ஸும் நல்லா இருப்பாங்க. செய்கிற புண்ணியம் அடுத்த ஜென்மத்துக்கு யூஸ் ஆகும். இது எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய பேர் கேர்ள்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் ஐட்டம், மேக்கப் கிட்டு, நிறைய ஃபவுண்டேஷன், நிறைய க்ரீம்ஸு, நிறைய அப்டேஷன், நிறைய இதுலேருந்து செலவு நீங்கள் கம்மி பண்ணிட்டு ஈச் 10 நீங்கள் போடலாம். எனக்கு தான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் ஏரியாவில், உங்கள் ஸ்ட்ரீட்டில், உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குற இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு சர்வ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர்த்து அனிமல்ஸ்க்குன்னு யாருமே இங்கே இல்லை. ஹியூமன்ஸ்க்கு நிறைய பேர் இருக்காங்க சர்வீஸ் பண்ண. பட் அனிமல்ஸ்க்குன்னு இண்டிவிஜுவலாக நாங்களாக பார்த்து பண்ணுறது தான். ஸோ எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு பண்ணுங்கள், எங்களுக்கும் பண்ணுங்கள். எங்களுக்கு நிஜமாக ஹெல்ப் தேவைப்படுது. அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும். எல்லாருமே பசியில் இருக்காங்க. நாங்கள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலுமே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நான் போனால் தான் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒவ்வொரு ரெஸ்கியூவரோட, ஒவ்வொரு ஃபீடரோட சிச்சுவேஷனும் இப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க பர்சனல் லைஃப் யாருமே இன்னும் வெளியே எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. இது எல்லாத்தோட லைஃப்பும் இப்படி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஃபேமிலி இஷ்யூஸு இல்லை